இந்த மாதிரி ஒரு டைம் சிக்கன் கிரேவி வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக சீக்கிரமே பண்ணிடலாம். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மண் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் எடுக்கலையா, அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு 10-13 சின்ன வெங்காயம் எடுக்கல, அதை நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமே தக்காளி இருக்குது, 2 தக்காளி ஆட் பண்ணால் போதும். அதை ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். என்ன உப்பு போட்டுக்கலாம் அந்த ஸ்டேஜில், நான் போடல. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை நச்சு போடுங்க. எப்போவுமே மிக்ஸில் எடுத்து போடுறத விட ஃப்ரெஷ்ஷாக நச்சு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் இருக்குல்ல, சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மசாலாவோட ஒரு டைம் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கும் போது அந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். வெங்காயம், தக்காளி, இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, ஏன்னா வாஷ் பண்ணும்போதே நான் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு தான் வாஷ் பண்ணேன். ஸோ எனக்கு தேவைப்படல. 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. வதக்கும்போது அந்த மசாலாவோடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து வரும். அதுக்காக தான் நம்ம வதக்குறோம். நான் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக வச்சேன். அப்போது இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரும் இல்லையா, அதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். நமக்கு கிரேவியாக வேணுங்கிறப்போ நமக்கு 1 டம்ளர் போதும். இல்லை அதிகமாக குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கு உப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டேன். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கும். கறியும் ஓரளவு வெந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா, ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ நான் கொஞ்சம் கெட்டியாகும். கெட்டியானதுக்கப்புறம் நம்ம கொரியாண்டர் லீஃப் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சூடாக சாப்பிட்டோம்னா சூடான சாதம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தோடையும் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றாமலே இந்த மாதிரி நம்ம கெட்டியாக பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.